அனைவருக்கும் வணக்கங்கள். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நாணயங்கள் சேகரிப்பாளர்களுக்கு ஒரு நாணயமான பதிவு. தமிழுக்கும் அமுது என்று பெயர். மகிழ்வித்து மகிழுங்கள். ஒரு யூஎன்சி கரன்சி, ஒரு 48 தாள். கடைசி தாள் ஃபுல்லாக கரை படிஞ்சிருக்கும். நீங்கள் ஒன்றா தனித்தனியாக எடுத்திங்கன்னா கரை வராது. மொத்தம் அப்படி கெட்டால் பார்க்கையில் லேசாக இந்த விளிம்பு ஓரங்களில் கரை தெரியும். இந்த விளிம்பு ஓரங்களில் கரை தெரியும். தனித்தனி பேப்பராக எடுக்கையில் தெரியாது. மொத்தமாக பார்க்கையில் கரை தெரியும். லாஸ்ட்டு தாள் ஃபுல்லாக கரை. வாங்கும் பொழுது இதுக்கு உரிமையாளர் என்கிட்ட இந்த தகவல்லாம் சொல்லலை. நான் சொல்லிடுவேன். 3968 எல்கேசா டி இன்செட்டு 1957. இந்த ஒரு தாள் மட்டும் அப்படி இருக்கும். மற்றதெல்லாம் நல்ல தாள் தான். 53லேருந்து 369 கலந்து கிடக்கு. ஒரு ஃபேன்சி நம்பர், ஏஞ்சல் நம்பர் 396 369 இருந்தால் ஏஞ்சல் நம்பரு. T3 ப்ரீஃபிக்ஸு, டி இன்செட். 1957 மொத்தம் 7 மொழிகளில் தான் எழுதியிருக்கும். கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபைனான்ஸ் செக்ரட்டரி பேர் தான் அந்த எல்கேஷாங்கிறது. கீழே எழுதியிருக்கு பாருங்க. செக்ரட்டரி, மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபைனான்ஸ். கரன்சி யூஎன்சி தான், சந்தேகம் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் யூஎன்சி தான். கடைசியில் ஒரு தாள் மட்டும் கொஞ்சம் கரையாக இருக்குது. நான் இது வாங்கினதுக்கு காரணம், இதை அவர் சொல்லலை, அது வேறு விஷயம். வியாபாரத்துலேருந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் மறைச்சி கொடுக்கக்கூடாது. பின்னால் ஒரு தாள் இப்படி இருக்கும் அப்படிங்கிறத காமிக்கணும். முன்னாடி லேசாக கரை இருக்கும்னு காமிக்கணும். சில சேனல்களில் நீங்கள் பதிவை பாருங்கள். அவங்க ஹிந்திலாம் சொல்லுவாங்க. இருந்தாலும் சொல்லுவாங்க, இங்கிட்ட பின் குத்திருக்கு, இங்கிட்ட லேசாக கிழிஞ்சிருக்கு, இங்கிட்ட லேசாக ஒட்டியிருக்கு, இங்கிட்ட லேசாக கரை இருக்குது. அப்படிலாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கிளியர் பண்ணி தான் அந்த கரன்சி விற்பாங்க. சரி, பரவாயில்ல, நண்பருக்கு தெரியுனா. இந்த மேலே மட்டும் பார்த்துட்டு ஏமாந்தேனா, முனிப்புல் மேய்வாங்கள்ல, அது மாதிரி இந்த மேனா மினிக்கியை பார்த்து ஏமாந்தேன். உள்ளே பார்த்தா தான் தெரியுது எவ்வளோன்னு சொல்லி. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, இருக்கட்டும். இதில் உங்களுக்கு ஃபேன்சி நம்பர் ஒன்று இருக்குது. அதுக்கு வேண்டி வாங்கினேன். 67 57 ஒன்றா எல்லாத்துலேயுமே 369 கலந்துருக்கும். ஃபஸ்ட்டு 3 நம்பரு. இந்த 67க்கு அடுத்து 67 68 வரும். 67 67 ஒரு ஃபேன்சி நம்பர். இது ஒரு ஃபேன்சி நம்பரு. அதுக்கு அடுத்தது 67 68 ஒரு ஃபேன்சி நம்பரு. அதுக்கப்புறம் 67 77 ஒரு ஃபேன்சி நம்பரு. 67 76 ஒரு ஃபேன்சி நம்பரு. இப்படி 67 இப்படி 67, அங்கேருந்து 67 இங்கேருந்து 67. 67 77 ஒரு ரன்னிங் நம்பர், ஃபேன்சி நம்பரு. 7 8 6. இதுக்காக வேண்டி தான் அந்த கரன்சி நான் வாங்கினேன். உள்ள 786 வரும். 1957, அதாவது ஒரு 50 66 70 வருஷம் ஆச்சு. 70 வருஷத்துக்கு முந்தி. இப்போ 2026 ஆக போதில்ல, 76 தானே. 57 1957 உள்ளது. அத்தனை வருஷத்துக்கு முந்தி ஒரு 786 கரன்சி நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லி இதை நினச்சி வாங்கணும். அப்புறம் 6 7 8 9 ஒரு ரன்னிங் நம்பர். 6 7 8 9 ஒரு ரன்னிங் நம்பர். ஒரு 3-4 நம்பர் நியூமராலஜி பிரகாரம் இதில் ஒரு 4-5 நம்பர் ஃபேன்சி நம்பர் இருக்குது. கரன்சிலாம் நல்ல கரன்சி தான். இந்த ஒரு தாள் இப்போவே எடுத்துருவோம். இதை இந்த ஒரு தாளுக்குரிய பணம் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இந்த ஒரு தாளை எடுத்துருவோம். அந்த ஒரு தாள் உட்காந்துக்கிட்டு இந்த கெட்ட புற வம்பாக்கிட்டு இருக்கு. 48 தாளாக இருக்கிறது 47 இருந்துட்டு போகுது.
1957 ஒரு அருமையான கரன்சி. இது எல்லாத்தையும் உடைச்சிட்டு அந்த உள்ள 786 மட்டும் எடுத்து கொடுங்க சார் அப்படின்னு கேட்கக்கூடாது. கேட்டாலும் தருவேன், அதுக்கு உரிய விலையை நீங்கள் கொடுக்கணும். விலைலாம் ரொம்ப கம்மியான விலை தான். ஒரு அற்புதமான ஒரு கலெக்ஷனு. நண்பர் இன்னும் கொஞ்சம் மனம் விட்டு பேசி பிஸ்னஸ் பண்ணலாம், நல்லாயிருக்கும். சரி, பரவாயில்ல. ஒரு நம்மகிட்ட வந்து உண்மைனா உண்மை, பொய்னா பொய். இப்படி தான் இருக்கும்னா இப்படி தான் இருக்கும், இப்படி இல்லைன்னா இப்படி இருக்காது. அது நீங்கள் வாங்கினாலும் சரி, நீங்கள் வாங்காட்டாலும் சரி, நான் விற்றாலும் சரி, நான் விற்கலாலும் சரி, வெட்டு ஒன்று துண்டு ரெண்டு தான். இதை வாங்கியதுக்காக நான் வருத்தப்படலை, சந்தோஷப்படுதேன். எனக்கு உள்ள இதெல்லாம் காமிச்சிருக்கலாம்ங்கிற ஒரு வருத்தம் இருக்குது. விளிம்பு இந்த மாதிரி இருக்கும் சார், லாஸ்ட் தாள் கொஞ்சம் ரொம்ப கரையாக இருக்கும், இப்படிலாம் காமிச்சிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஃப்ராங்காக பதிவுகள் போடுங்க, சேல் பண்ணுங்கள், வாங்குங்க, வில்லுங்க. மனிதர்களின் மனங்களை கொள்ளையடியுங்கள். உள்ளம் கவர் கல்வனாக மாறுங்கள். காசு இன்னைக்கு வரும், நாளைக்கு போகும். மனிதர்களும் நம்பிக்கையும் நாணயமும் என்றைக்கும் யாரை விட்டும் போயிடக்கூடாது, போகாமல் பார்த்துக்கணும். நான் இந்த நண்பருக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லா நண்பருக்கும் சேர்த்து ஒரு பொதுவான ஒரு கருத்தை தான் தெரிவிக்கிறேன். ஒரு நாணயம் வந்து 1200 கொடுத்தேன், ஒரே ஒரு நாணயம்தான். ஒரு நண்பர் அந்த பதிவை பார்த்துட்டு, சார் கொஞ்சம் காஸ்ட்லியான ரேட்டு நீங்கள் கம்மியாக கொடுக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டேன் சார். அது ஒரு ஆள் வாங்கிட்டார். கொடுத்துட்டிங்களா கொடுக்கலையா? கொடுக்கல சார், நான் உங்களுக்கு கூட 2000 தாரேன், 3200. நீங்கள் 1200 கொடுக்குறீங்களே, 3200 வெள்ளி நாணயம், 2000 வருஷத்துக்கு முந்தியுள்ள ஒரு ஏன்ஷியன்ட் காயின். வச்சுருங்க சார், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னாரு. சாரின்ட்டு. நீ 3 கோடி கொடுத்தாலும் சரி, நான் தரப்போகிறதில்ல. எனக்கு அதில் எத்தனை லட்சம் நஷ்டம் வந்தாலும் சரி, நான் யார் கேட்டாங்களோ அவங்களுக்கு தான் கொடுப்பேன். சொன்னது முடிஞ்சு வச்சு வேலை. நெக்ஸ்ட் ஏதாவது வாய்ப்பு கிடச்சுன்னா உங்களுக்கு நான் அது மாதிரி காயின்ஸை கலெக்ட் பண்ணி தாரேன் அப்படின்னு சொன்னேன். உங்களுக்கு வியாபாரத்துலேருந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். நான் விவரங்களை அப்புறம் சொல்லி இந்த கரன்சியை வாங்குகிறேன். சார், இந்த கரன்சி வந்து நீங்கள் விலை குறைச்சி போட்டிருக்கீங்க, இது கொஞ்சம் ரேர் கரன்சி, யூஎன்சின்னு வேறு சொல்லுதீங்க, ஒரு கெட்ட வேறு காமிக்கிறீங்க. அப்போ இதில் வந்து ஒரு தாள் குறைஞ்சது இந்த ரேட்டுக்கு போகும், நான் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள்கிட்ட நான் வாங்குகிறோம்னா, அப்போ நான் எந்த அளவுக்கு உங்கள்கிட்ட நம்பிக்கை நாணயமும் வச்சுருப்போம்னு பாருங்கள். நீங்கள் இதை மட்டும் காமிச்சிட்டு விற்றுட்டீங்க, இந்த மேலே உள்ள ஷோ மட்டும். பரவாயில்ல, வாழ்த்துக்கள். நான் எந்த விதமான வருத்தமும் படலை. இதில் உள்ள ஃபேன்சி நம்பர்களை நினச்சி நான் சந்தோஷப்பட்டுக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். இதில் யாருக்கும் எந்த நம்பர் வேணும்னா, அல்லது இந்த கரன்சி மொத்தம் இதில் 47 கரன்சி இருக்குது, வேணும்னா என்கிட்ட வாங்கிக்கோங்க. வாட்ஸ்அப்புக்கு வாங்க, தொலைபேசிக்கு வாங்க. விலை ரொம்ப கம்மியான விலை தான் தருவேன், பெரிய விலையெல்லாம் கிடையாது. ஆனால் உண்மையான இதனுடைய விலை வந்து அதிகம், அது எல்லாருக்கும் தெரியும். பதிவு பார்க்குறவங்களுக்கும் இந்த கரன்சி சேர்க்குறவங்களுக்கும் தெரியும். இந்த எல்கேசா கரன்சி யூஎன்சியாக இருந்துச்சுன்னா, சீரியல் பிரகாரம் ஒரு 10 தாள் இருந்துச்சு அப்படின்னா அதனோட ரேட்டு எவ்வளவு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், நல்லாவே தெரியும். இந்த புக்கை கூட பார்த்துக்கோங்க. எல்கேசா 1957 டி இன்செட்டு நான் காமிச்சிருக்கேன்னா உங்கள்கிட்ட, இதே டி இன்செட்டு தான். டி இன்செட் தான், 1957 தான். எல்கேசாக்குள்ளது. செக்ரட்டரி, மினிஸ்டர் ஆஃப் ஃபைனான்ஸ். ஒரு தாள் வந்து 200 எப்போ போட்டிருக்குது? 2020 போட்டிருக்கு. 5 வருஷத்துக்கு முந்தி உள்ள புக்கு இது. அதுக்கப்புறம் புக்கே கிடைக்கல எனக்கு. அப்போவே ஒரு தாள் 200. இப்போ என்ன விலைன்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. இது வேணும்னா வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு 47 தாள் எனக்கு தேவையில்லை. ஆனால் குறைஞ்சது ஒரு 10 தாள் சீரியல் பிரகாரம் நான் எடுத்து வச்சுருவேன். பாக்கி தாள்களை சேல் பண்ணிடுவேன். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.